ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா ஒரு எனர்ஜி அப்டேட். இந்த எனர்ஜி உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. உங்களுடைய பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு புது டேக்லேருந்து பார்க்க போகிறோம், செலஸ்டியல் டெராட் டேக். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனல் போய் பார்க்குறீங்க, ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இன்றைக்குரிய எனர்ஜி அப்டேட் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நியூ டெக், உங்களுடைய பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ் ஃபீலிங்ஸ், ப்ரெசண்ட் எனர்ஜி, எயிட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், Fool, Four of Swords. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 கார்டில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கார்டு 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஃபீலிங்ஸ் வைஸ் இருக்குது, 2 பேருக்குமே இருக்குது. பட் அது எப்படி இருக்குன்னா, சம் கண்ட்ரோல் உங்களுடைய லைஃப்பில் கொடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை அந்த பர்சனுக்கு ஒரு தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம். அது எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒர்க்கு, ஃபேமிலி, ஏதோ ஒரு விஷயம் அவங்க ப்ரியாரிட்டி வைஸ் முன்னாடி வச்சுருக்காங்க. அவங்களால அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வெளியே வர முடியல. உங்களை விட அந்த ப்ரியாரிட்டி அப்படின்றது ஃபஸ்ட்டு இருக்கலாம். ஸோ அதை தாண்டி அவங்க வெளியே வரல அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க விட்டு கொடுக்க விரும்பலை. இந்த ரிலேஷன்ஷிப் தொடரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. பட் இப்போ அவங்க டீப்பாக அவங்க திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. சம் ரெஸ்டிங் மோடு இருக்கலாம், இல்லை அனலைசிங் இருக்கலாம். ஸோ இல்லை வேணால் எதுவுமே பண்ண முடியல, ஒரு இன்எபிலிட்டி, ஒரு சுச்சுவேஷன் என்ன தான் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரி ஒரு மோடில் இருக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் மூவ் கொடுப்பீங்களா, இல்லை அவங்களுக்கு அந்த டைம் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க. ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கலாம், உங்களை நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கலாம், எனிதிங். பட் இவங்க என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் தொடரும், இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். Four of Cups, Nine of Swords, Six of Cups. ஸோ இந்த 3 பாயிண்ட் எப்படி இருக்குது, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு உங்களை நினைக்கும் போது ஏதோ ஒரு எமோஷ்னல் கனெக்டிவிட்டி தெரியுதுங்க, ஒரு அட்டாச்மெண்ட்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு அன்பை அவங்க முன்னாடி அது ஃபீல் பண்ணலை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த எமோஷ்னல் வைஸ் உங்ககிட்ட கிடைச்ச அந்த ஃபீலிங் இதுக்கு முன்னாடி யார்ட்டையும் அவங்க ஃபீல் பண்ணலை. அது அவங்க பேரண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க சிஸ்டராக இருக்கலாம். ஓகே, இவங்களுக்கு உங்களோட அந்த கனெக்டிவிட்டி அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. ஈவன் தான் அவங்களுக்கு சிச்சுவேஷன் சரியில்லை, அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, ஈவன் உங்களுக்கும் கூட அந்த சுச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் இருந்தும் அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் குறையலை. அவங்க நினைக்கிறாங்க தான் டிட்டாச் பண்ணிக்கணும், வெளியே வரணும், இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது, இல்லை எதுக்கு மேலே நம்மளால் எஃபர்ட் கொடுக்க முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்ற மாதிரி அவங்களும் நினைக்கிறாங்க. ஈவன் நீங்களும் நினைக்கிறீங்க. 2 பேராலையும் முடியலை. இங்கே 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய மெமரிஸ் அவங்களுக்கு டே டைம் விட நைட் டைமில் ஆல்ரெடி நடந்த ஒரு ப்ரீவியஸ் சிச்சுவேஷன், ஒரு பாஸ்ட் மெமரிஸ், உங்கள்கிட்ட பேசினது, பழகினது, மெசேஜஸ், எனிதிங் அவங்க நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை சில வருத்தங்கள் தெரியுது, ஏன் இவங்க அவங்க லைஃப்பில் ஏன் இந்த மாதிரி நம்ம பார்த்தோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இவங்களுக்கு 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஏன் இந்த பர்சனை மீட் பண்ணோம், அவங்களுக்கு மூவ் பண்ண விடாமல் ஏன் கொடுத்துட்ருக்கு, ஏதோ அவங்களால அந்த பாஸ்ட் மெமரிஸ் அவங்களால மறக்க முடியலை.
ஓகே, ஸோ அதான் வந்து 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி 6 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வரும்போது ஸோ உங்களுக்கு வந்து அந்த டீப் கனெக்டிவிட்டி உங்களோட இருக்குது, டீப் கனெக்ஷன் உங்களோட இருக்குது, அந்த அட்டாச்மெண்ட் உங்களோட இருக்குது. ஸோ அந்த அந்த அன்பு மாறலை, அவங்களுக்கு அந்த எமோஷ்னல் ஃபீல் உங்களோட இருந்த விஷயங்கள் மாறலை. அதான் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் எந்த மூமெண்ட்டும் எடுக்க முடியல, அதான் வந்து வருது ஃபைனலாக. ஸோ இன்னும் கார்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குது, அவங்களுடைய தாட்ஸ் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். Three of Cups. ஈவன் அவங்களால வந்து எனி அதர் திங்ஸ் அதாவது அவங்களால வந்து ஒரு வெளியவும் ஒரு சந்தோஷமாக இருக்க முடியலை. 3 ஆஃப் கப்ஸ், ஹெர்மெட் அண்ட் சன். அவங்களால வந்து இருக்க முடியலை. ஏன்னா அவங்களுடைய மெமரி, அவங்களுடைய நினைப்பு, அவங்களுடைய திங்கிங் எல்லாமே நீங்களாக தான் இருக்கிறீங்க, நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து நினைக்கிறாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகணும், இல்லை ஃபங்க்ஷன் போகணும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனசு வந்து டைவர்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்களால பண்ண முடியலை. அவங்க மறுபடியும் இந்த ஹெர்மெட் ஸ்டேஜில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அவங்க லைஃப்பில் இல்லை, அதனால தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சந்தோஷம் அப்படின்றது அவங்க லைஃப்பில் இல்லாமல் இருக்குது. உங்களோட மட்டும்தான் அந்த சந்தோஷம் இருக்குது, வேறு யாரோடையும் அவங்களால வந்து கனெக்ட் ஆக முடியலை. ஈவன் தான் அவங்களுக்கு அந்த சரௌண்ட்ஸ் கிடைச்சும், அந்த மாதிரி ஒரு சூழல்கள் அவங்களுக்கு கிடைச்சும் அவங்களால வந்து சந்தோஷமாக இருக்க முடியல. ஹெர்மெட் ஸ்டேஜில் தான் தனியாக இருக்கிறாங்க, பெருசாக வந்து ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கிறாங்க, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க, பேசுனா பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு இதில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லாட் ஆஃப் மிஸ்ஸிங் எனர்ஜி ஃபீலிங்ஸ் வைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, எப்படி உங்கள்கிட்ட இருந்தும் அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு எந்த விதமான ஒரு பதிலும் இல்லை. சம் இஷ்யூஸ் அப்படின்றது இருக்குது. பட் ஹெவி மனசுக்குள்ளே வந்து ஒரு ஒரு எமோஷ்னல் ஃபீல் அப்படின்றது தெரியுது. ஓகே, ஸோ ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது, ஃபீல் வைஸ் இருக்குது. உங்களை நினைக்கும் போது பேசணும்னு நினைக்கிறாங்க, உங்களோட மறுபடியும் அந்த ரீயூனைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு ஆசை இருக்குது. அப்போ தான் இந்த ஹெர்மெட் அப்படின்றது வந்து அந்த ஸ்டேஜ் அப்படி தனியாக இருக்கிற அந்த இதில் இருந்து அவங்களால வந்து சந்தோஷமாக வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரியும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் அவங்க ஒர்க்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட அவங்களுக்கு வந்து உங்களுடைய மெமரிஸ், உங்களுடைய திங்கிங் மேபி உங்களை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கலாம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இதில் இருக்கீங்க அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ உங்களுடைய தாட் அப்படின்றது வந்து எந்த வேலையும், எந்த ஒரு மனசளவில் இருக்கிற ஒரு சந்தோஷத்துமோ அவங்களால வந்து பெற முடியலை. அது சின்னதாகவோ பெருசாகவோ அவங்களால எடுத்துக்க முடியலை அப்படின்ற மாதிரி, கிடைச்சும் எடுத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, வேறு என்ன இருக்குது? 5 ஆஃப் வாண்ட்ஸ், Wheel of Fortune. Wow. ஓகே, இது வந்து எப்படி எனக்கு தெரியுது அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் இவங்க வேணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் இவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. இது வந்து ஒரு 5 பக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், 5 பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள். பட் இது வந்து எது வேணாலும் இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து இந்த வீல் ஆஃப் ஃபர்ச்சூன் உங்கள் 2 பேருக்குமே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சாதகமாக கொண்டு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து என்ன இப்போ இவங்களுக்கு வந்து மனசில் தோணிட்டு இருக்குன்னா, இந்த மோடில் இருக்கும்போது இவங்களால வந்து எதுவும் பண்ண முடியல. இப்போ ஒருவேளை இவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து திருப்புறதுக்கும், அதாவது வந்து உங்கள் 2 பேருக்குடைய அந்த சைக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும், ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு இதுவுமே எடுக்காமல் இருக்காங்க, எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்காங்க. பட் இப்போ இவங்களோடது பார்க்கும்போது இவங்க எப்படியாவது இந்த இதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஈவன் அதில் சேலஞ்சஸ் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட திங்கிங். இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்கள் 2 பேருக்குமே ஒரு ஸ்மூகமாக ஹாப்பியான ஒரு ஸ்டார்ட் கொண்டு வரணும் தான் இவங்க நினைக்கிறாங்க. சில விஷயங்கள் என் பண்ணணும், சில கஷ்டமான சுச்சுவேஷன் வந்து வெளியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதில் கொடுக்கணும், இல்லை பேசணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக தான் இங்கே இந்த கார்டு எனக்கு தெரியுது. இவங்க வந்து ஒரு முன்னாடி இவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும், இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் தவற விட்டுருந்தாலும், இல்லை ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருந்திருந்தாலும் இவங்க வந்து அதை வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணி மறுபடியும் இந்த ட்ரஸ்ட் அப்படின்றது கொடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்களால மறக்க முடியாது. இப்போ வந்து இவங்க வந்து இதுக்கு வந்து ஸ்டெப் எடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஓகே, வேறு என்ன இருக்குது?
அப்படின்றது பார்க்கலாம். எஸ், மெஜிஷியன். ஸோ அதுக்குரிய ஒரு முயற்சிகள் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அதில் வந்து டவுட்டே இல்லை. ஈவன் இவங்க வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆல்ரெடி சொன்னேன், இவங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் நீங்கள் கூட அது இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்காக, அந்த மாதிரியும் தெரியுது. இங்கே வந்து மேனிப்புலேஷன் எனர்ஜி 2 பேருக்குமே இல்லை. பியூராக நீங்கள் 2 பேருமே லவ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டிவைன் கனெக்ஷன் தான் தெரியுது. எப்படின்னா இதை வந்து அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஈவன் எனி சுச்சுவேஷன் இங்கே இருந்தாலும், மணி ப்ராப்ளம், ஒர்க்கில் பேரண்ட்ஸ் இங்கே வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், கேஸ்ட் பிரச்சனை எது வேணாலும் இருக்கட்டும், பட் இது வந்து நீங்கள் விட்டு கொடுக்குறதா 2 பேருமே இல்லை. ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம் பொறுத்த வரைக்கும் இது எப்படியாவது வந்து அவங்களையும் அதை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கணும். ஏன்னா இது சண்டை போட்டு, ஏன்னா வந்து 5 of Wands வரும்போது உங்களுடைய சரௌண்ட்ஸில் நீங்கள் பார்க்குற பிரச்சனைகள் தான். ஸோ அது உங்கள் சைட்லேயும் இருக்கட்டும், அவங்க சைட்லேயும் இருக்கும். 2 பேருமே இது வந்து சுமூகமாக தீர்க்கணும். அதே மாதிரி அதுக்குரிய முயற்சிகள் நீங்கள் 2 பேருமே பர்சனலாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஈவன் உங்களுக்குள்ள ஒரு இருக்கிற அந்த செப்பரேஷனாக இருக்கட்டும், அந்த சுச்சுவேஷனை வந்து மாற்றணும்னு தான் நினைக்கிறீங்க. ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து எவ்வளோ ஒரு ப்ராமிஸ் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ வந்து அதை வந்து கொண்டு வர முடியுமோ அதை தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஈவன் அது வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, என்ன ஒரு கார்டு என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய கரண்ட் எனர்ஜியில் ஒரு கார்டு, 2 கார்டாக பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் 10 of Cups. எஸ், இதுதான் நான் சொல்லிட்டே இருந்தேன் ஸ்டார்டிங்கில் இருந்தேன். இது வந்து இப்போ பேஜ் ஆஃப் கப்ஸில் இருந்த அந்த எனர்ஜி இப்போ 10 of Cupஸாக அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து உங்களுக்கு பேசுகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகளுக்கு எப்படி இருந்துச்சு இது பாருங்கள். இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் சுச்சுவேஷன் உங்களால் வந்து எதுவுமே இந்த டைமில் வந்து எடுத்துருக்க முடியாது. இந்த பர்சனுக்கு வந்து அப்போ வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மியாக இருந்திருக்கும், இல்லை வந்து அவங்களுக்கு வழி தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ சம் சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 10 of Cups தான். இவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரியூனியன் ஆகணும்னு விரும்புகிறாங்க. இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு டிவைன் கனெக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் இது வந்து கன்ஃபார்மாக ரீயூனியன் ஆகும். இதில் வந்து டவுட்டே கிடையாது. இதில் வந்து நியூ பிகினிங் இருக்குது. இந்த பர்சனுங்களை தேடி வந்தே ஆவாங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அந்த பர்சனை தேடி போவீங்க. 2 பேருடைய கனெக்டிவிட்டி ஒரு சோல்மேட் கனெக்டிவிட்டியாகவும் தெரியுறீங்க, ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்டிவிட்டியாகவும் தெரியுங்க. ஸோ உங்களை என்ன எப்படி இருந்தாலும் இவங்க தான் என்னுடைய பேர் அப்படின்ற மாதிரி 2 பேருமே மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து இங்கே நெகட்டிவ் எனர்ஜி அப்பார்ட் ஃப்ரம் தட் சரௌண்ட்ஸ் தவிர எனக்கு உங்கள் 2 பேருக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. உங்கள் 2 பேர் பொறுத்த வரைக்கும் ஓவர் ஃப்ளோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸ் ஒரு 2 of Cups மாதிரி தான் இந்த ஒரு கனெக்டிவிட்டி எனக்கு தெரியுது. இனிமே அந்த கப்ஸ் லெவல் வந்து 10 of Cupஸாக மாறுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஓகே, ஸோ இதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.